1 to 1 தான் மு.க. ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். அது 23% அதிமுக அணி, 18% என்டிஏ அணி, 8% நாம் தமிழர் சீமா. 10.5 எடப்பாடி பழனிசாமி கிட்ட பலகீனம் அடைஞ்சிட்டாரு. வாக்கு வீதம் இருந்த பல இடங்கள்ல அவரு பலகீனம் அடைஞ்சிட்டாரு. மீண்டும் தான் பலம் பெறதுக்கு முழு பலத்தையும் அவர் காட்டி களத்துக்குள்ள நிற்கிறார். காங்கிரஸ் பாஜக முதல்ல அண்ணாமலை முன்னெடுத்திருக்கிறது ஒரு பேசு பொருளாட்டு இன்னைக்கு தமிழக அரசியல்ல அண்ணாமலை வர முதல் இடத்தை பிடித்த பொசிஷன் பண்ணினாதான் 2வது இடத்துல உள்ளவரை பலகீனப்படுத்தி 2வது இடத்துக்காவது வர முடியும். ஸோ இது சரியான விதத்துல தான் அண்ணாமலை போறாரு. இன்னைக்கும் ஸ்டாலின் அடுத்தபடியா எடப்பாடி பழனிசாமி தான் பெரிய கட்சி. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு பெரிய அளவில் இருக்கு. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எங்க கட்சி விடமாட்டோம்னு அவங்க அதுக்குள்ள உள்ள கடந்து மல்லு கட்ட பாக்குறாங்க. இதுதான் எடப்பாடிக்கு எரிச்சலா இருக்கு. திமுக என்ன பண்றாங்க? எல்லா ஜாதிக்கும் பொதுவான கட்சி திமுகங்கிறத முன்னெடுக்கிறாங்க. தெளிவா அவங்க ஒரு 55% வாக்கு மேல எடுத்து வெற்றி பெறுவாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய ஓகச் தமிழ் உரையாடலில் நம்மோடு அரசியல் விமர்சகர், திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியா. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரபரப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதற்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பு பல கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க வெவ்வேறு சேனல்களில். ஸோ நடந்து முடிந்திருக்கு. இப்போது அதில் ஏதாவது நீங்கள் சொன்ன கருத்துக்களில் மாறுபடுறீங்களா, இல்லை ஆசிடிஸ் அதுதான் அப்படிங்கிற மாதிரி உங்களை? போலரைசேஷன் தான். போலரைசேஷன் தான். அது உங்களுக்கு 98ஆம் ஆண்டுல இருந்தே வட தமிழகத்தில் ஒரு போலரைசேஷன் உருவாயிட்டு. சரி. பாமக எதிர்ப்பு. இது சும்மா ஊடகத்தில் ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு முட்டாள்தனமா போலியா பேசிட்டு இருக்கவங்களா அதுக்கு தெரியாது. பாமக யாரு? வன்னியர் சங்கம் தானே பாட்டாளி மக்கள் கட்சியா மாறி இருக்கு. அப்கோர்ஸ் அவங்க ஒட்டுமொத்த தமிழர் நலனுக்காக போராடின ஒரு தலைவர் தான். அதை நம்ம மறுத்து பேச விரும்பல. அப்போ பாமக ஆதரவு, பாமக எதிர்ப்புன்னு ஒன்று உருவாயிட்டு. இது 98ல் ஜெயலலிதா வெற்றி பெற்றாங்க. 99லையும் 98லையும் எதிரணி வாக்குகளை காங்கிரஸும் மூப்பனாரும் பிரித்தாங்க. அதுக்கு பிறகு அந்த எதிரணி வாக்குகள் 2009ல் திருமாவளவன் ரூபத்தில் கன்சால்டேட் ஆகும்போது திருமாவளவன் அணி ஜெயிக்குது. 2009ல் திருமாவளவன் பறையர் ஓட்டுகளை கன்சால்டேட் பண்ணி ஜெயிக்க வச்சார். 19ல் ஜெயிக்க வச்சார். 21ல் ஜெயிக்க வச்சார். 24ல் ஜெயிக்க வச்சிருக்காரு. தொடர்ந்து 3 எலெக்ஷனில் வட தமிழகத்தில் பறையர் சமூகம் ஒரு டிசைடிங் ஃபேக்டராட்டு வெற்றி வீரர்களாக பறையர் சமூக மக்கள் இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இருந்தவங்க தான். அப்போ பாமக எதிர்ப்பு தான் வட தமிழக அரசியலில் ஒரு முக்கிய கூறு. அப்போ இதில் ராமதாஸ் அங்கே நிற்கிறாரு. அவர் 10.5 எடப்பாடி பழனிசாமி கிட்ட பலகீனம் அடைஞ்சிட்டாரு. சேலத்தில் அடைஞ்சிட்டாரு, விழுப்புரத்தில் அடைஞ்சிட்டாரு, சிதம்பரத்தில் அடைஞ்சிட்டாரு, கள்ளக்குறிச்சியில் அடைஞ்சிட்டாரு, நாமக்கல்ல அடைஞ்சிட்டாரு. அவங்க நல்ல வாக்கு வீதம் இருந்த பல இடங்கள்ல அவர் பலகீனம் அடைஞ்சிடுச்சாரு. மீண்டும் தான் பலம் பெறதுக்கு முழு பலத்தையும் அவர் காட்டி களத்துக்குள்ள நிற்கிறார். அப்போ இந்த இடத்துக்குள்ள அவருக்கு 2024 வன்னியர் அல்லாதவர்கள் வாக்கும் ஓரளவு வந்திருக்குது. சேலத்தில் 3% வாக்கு எடுத்த இடத்துல 11 எடுத்திருக்கிறாரு. 4% வாக்கு இடத்துல 10% எடுத்திருக்காரு சில செக்மெண்ட்ல. அப்போ மோடி அண்ணாமலைங்கிற லெவலில் வந்ததுனால வன்னியர் அல்லாதார வாக்குகளும் வரணுங்கிறதுக்காக அண்ணாமலையே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண வச்சாங்க. என்டிஏக்கு தலைவராட்டு அண்ணாமலை கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாரு. அண்ணாமலைக்கும் பாமக அப்படிங்கிறத தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் அப்படிங்கிறது எஸ், இதுதான் உண்மை. இதை மறைச்சிக்கிட்டு நம்ம ஊடகத்துல தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு போல உருண்டு நினைச்சுக்கிட்டு கணத்து தவளை மாதிரி அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸை யார் மறைச்சி பண்ணாலும் அவங்க தங்களை ஏமாத்திக்கிறாங்க, ஏமாறுறாங்கன்னு அர்த்தம். அண்ணாமலை ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூடாதும்பாரு. நாட்டை பிளவுபடுத்துன்னு சொல்லக்கூடிய கருத்து ஓடக்கூடிய ஒரு அன்புமணி ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு. ஆனா அன்புமணியும் அண்ணாமலையும் சேர்ந்து நின்று தான் மாம்பழத்தை தூக்கிக்கிட்டு விக்கிரவாண்டி வீதிகளில் ஓட்டு கேட்டாங்கன்னா கொஞ்சம் நான்வன்னியர் ஓட்டும் பாஜக என்டிஏ வச்சு வருதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொன்று அவங்க அது என்டிஏ காட்டுறதுக்கு ஓபிஎஸ், தினகரன் இவங்களெல்லாம் வச்சு அந்த கூட்டத்தை போட்டாங்க. ஒரே மேடையில் போட்டாங்க. இத்தனைக்கும் 10.5ல் ஓபிஎஸ் தினகரனோட கருத்துக்கள்லாம் வெவ்வேறு கருத்துக்கள், மாறுபட்ட கருத்து இருந்தது. மாறுபட்ட கருத்துனால என்டிஏ நிற்கிறாங்க. என்டிஏவா காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள 10.5 யாரும் தரலன்னு ராமதாஸ் அந்த அரசியலை பண்றாரு. ஸோ திமுக என்ன பண்றாங்க? எல்லா ஜாதிக்கும் பொதுவான கட்சி திமுகங்கிறத முன்னெடுக்கிறாங்க. அப்போ எல்லா ஜாதிக்கும் பொதுவான கட்சிகளை முன்னெடுத்துக்கிட்டு வன்னியர் அல்லாதவர்கள்ட்ட பெரிய அளவுக்கு போலரைஸ் பண்ணி
பெரிய அளவுக்கு அவங்க ஓட்டுகளை வாங்குறாங்க. வன்னியருக்கு ஆதரவாக இருக்கிறோம், அதே நேரத்தில் பொதுவானவர்கள் அப்படிங்கிறதையும் இது பொதுவான வன்னியருக்கும் பொதுவானவங்க தானே. நாங்க தானே 20% வன்னியருக்கு கொடுத்தோம், நாங்க தானே வன்னியருக்கு இத்தனை மந்திரி கொடுத்தோம், நாங்க தானே வெங்கட்ராமனை மத்திய அமைச்சராகணும்னு அதையும் சொல்லிக்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் வன்னியர் ஓட்டும் இருக்குது. உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு நின்ன ஒரே சமுதாயம் வன்னியர் சமுதாயம் தான். தேவர்கள், வெள்ளாள கவுண்டர்கள், கள்ளர்னு நின்னாங்க. போன்ற பல சமூகங்கள் வந்து தேவர்னா மறவர்கள் தென் மாவட்டத்தில் மறவர் பரம்பரை கள்ளர் நாடார்கள்லாம் திமுக விட்டு விலகி போகும்போது திமுகவுக்கு உறுதியாக நின்ன சமுதாயம் வன்னியர் சமுதாயம் தான். அப்போ வன்னியர்கள்ட்டையும் ட்ரெடிஷனல் ஓட்டு அவங்களுக்கு தாராளமாக இருக்குது. ஸோ காங்கிரஸ் கூட்டணி கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டையும் கன்சால்டேட் பண்ணிக்கிடுவாங்க, திருமாவளவன் கூட்டணி பரையர் ஓட்டையும் கன்சால்டேட் பண்ணிவிடுவாங்க. இதில் ஒரு ஓட்டு ஆளுங்கட்சி அதிகார பலம் பண பலம் தெளிவாக அவங்க வந்து ஒரு 55% வாக்கு மேலே எடுத்து வெற்றி பெறுவாங்க. எனக்கு ஒரு ரிப்போர்ட்டும் அதை தான் சொல்லுது. அது மட்டும் இல்லை, பிற ஜாதிகள் இடத்துல பாமக வெற்றி பெற்றக்கூடாதுன்னு கடுமையாக போலிங் நடந்ததாட்டு தான் தகவல்கள் வருது. பாமகவும் ராமதாஸ் அரசியல் களத்துக்குள்ள ஸ்ட்ரெங்தனாக இருந்தால் தான் வன்னியர்களுக்கு லாபங்கிறது சிபி சண்முகம் உணர்றாரு. ஸோ சிபி சண்முகம், கேபி முனுசாமி, வீரமணி, அன்பழகன் இவங்கெல்லாம் வந்து ராமதாஸ் அரசியல் சக்தியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ராமதாஸ் அரசியல் சக்தியா இருக்கனால தான் வன்னியர்களுக்கே வந்து அதிமுகவில் வாழ்வு வந்து 91 ஜெயலலிதா பக்கா ஆன்டி வன்னியர் தான் பண்ணாங்க. ஜெய்சன் ஜேக்கப், இந்திரகுமாரி இந்த மாதிரி கம்ப்ளீட்டா அவ்வளவு தொகுதிகளையும் நான் வன்னியரை போட்டு காங்கிரஸ் கூட்டணியில் அடிச்சு எடுத்தாங்க. அன்னைக்கு மொத்த வன்னியரே 20 பேர் தான் எம்எல்ஏ ஆனாங்க. அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி ஒரு 10-12 பேரை ஆக்கலைன்னா ஒரு சிங்கிள் டிஜிட்ல வன்னியர் எம்எல்ஏ போயிருக்கும். சரி, இப்போ நீங்க இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க விக்கிரவாண்டியை பொறுத்தளவுல. சார், மேடையில் பேசுகின்ற பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகின்ற பொழுது கூட குறிப்பிட்ட இந்த விக்கிரவாண்டி தொகுதியுடைய இடைத்தேர்தல் முடிவு ஒரு பெரிய மாற்றமா அமையும், அது ஒரு இருக்கும், அடுத்த வெற்றிக்கு ஒரு தொடக்கமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேச்சுகள் அன்னைக்கு பார்க்க முடிஞ்சது அந்த ஒரே மேடையில். ஓபிஎஸ் பேசும்போது, டிடிபி அவர் பேசும்போது, அண்ணாமலை பேசுகின்ற பொழுது அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. 2வது இடத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் போட்டி. அதிமுக கூட்டணி இந்த 2வது இடத்துல நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் தோத்துருவோங்கிறதுக்காக விலகிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி. இதுதான் 100% உண்மை. அப்போ அவங்க 23 இவங்க 18 தானே. 23-18 எடுக்கும்போது இங்க வந்து 35% மேலே வாக்கெடுத்து ரொம்ப பலமான இடத்துக்குள்ள இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா போலரைசேஷன்ல நாம் தமிழர் 4% வாக்கு தான் எடுத்த இடம். தமிழக அளவில் மற்ற 10% தக்க எடுக்கும்போது இங்க 4 தான் எடுத்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு வெளியேறாருன்னா வன்னியர்கிட்ட கிடைச்ச கெயினை வந்து விக்கிரவாண்டியில் கோட்டை விட்டுறக்கூடாது ராமதாஸ் கிட்டன்னு அவர் வெளியேறாரு. ஸோ 2வது இடத்துக்கான போட்டி இருக்குங்கிறனால தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் நாங்கள் வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடிப்போன்னு தான் பொசிஷன் பண்ணுவாங்க. முதல் இடத்தை பிடித்த பொசிஷன் பண்ணினாதான் 2வது இடத்துல உள்ளவரை வந்து பலகீனப்படுத்தி 2வது இடத்துக்காவது வர முடியும். ஸோ இது சரியான விகிதத்தில் தான் அண்ணாமலை போறாரு. அண்ணாமலையை நம்ம பிடிக்குது பிடிக்கல, கடுமையான உழைச்சி இந்த வாக்கை கொண்டு வந்தாருன்னு ஓபிஎஸ் சொல்றாரு. அண்ணாமலையை பெரிய தலைவரா இவர் தினகரன் ஏத்துக்கிறாரு. தாமரையில் போட்டியிட்ட கட்சி தலைவர்களை ஏத்துக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸும் அண்ணாமலையை வச்சு தன்னுடைய கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண வைக்கிறாரு. இதை மறுத்துக்கிட்டு ஊடகவியலாளர்கள் பேசிட்டு இருக்கல என்ன லாபம் வந்துட போகுது. ஸோ 2வது இடத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கு ஒரு போட்டி நடக்குது. அதுல களத்துல ஒருவேளையில 2வது இடத்தை கோட்டை விட்டுருமோன்னு எடப்பாடி பழனிசாமி விலை இருக்கிறாரு. இந்த கடினமான பேச்சுக்கள் அந்த அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடிக்கு இடையில அந்த பேச்சுக்கள்லாம் கூட இந்த நடந்து முடிந்த தேர்தலாட உள்ள இம்பாக்ட்னு பார்க்கணுமா, இல்லை இந்த விக்கிரவாண்டி ஒட்டி ஏதாவது பிரமிப்பை அல்லது ஒரு டிஸ்டர்பன்ஸை உண்டாக்கணுங்கிற மாதிரி நடக்கிற பேச்சுகளா? தெளிவா எடப்பாடி கொலை தள்ளியவாளை அண்ணாமலை இளங்கன்று நான் சொன்னேன். அந்த இடத்துக்குள்ள இருந்தா இதே வருது. எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் வளர முடியும்னு வார்த்தைகள் ரொம்ப கடுமையா இருக்கு. அதனால சொல்றேன், அது அந்த போட்டி இருக்கனால தான் வார்த்தைகள் கடுமையா வருது. ஒருக்கா எடப்பாடி வந்து சிவன்மலை, சென்னிமலை, ஏழுமலை, அந்த மலை இந்த மலைன்னு அண்ணாமலைங்கிற ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி ஸ்கேன் ரெக்கார்டு கொடுத்து அண்ணாமலையை பேசினாரு. இப்போ அண்ணாமலை வந்து ஒரு பெரிய ஆளா நிமிர்ந்து நிற்கிறாரு. அண்ணாமலை நீக்கினா கூட்டணி, அண்ணாமலை கூட்டணியை கெடுத்துட்டாரு, இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னா அந்த 2வது இடத்துக்கான போட்டி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதிமுக அணிக்கும் இருக்குது. 5% டிஃபரன்ஸ் இருக்கு, நான் மறுக்க வரல. 5% டிஃபரன்ஸ் இருக்குது. இன்னைக்கும் ஸ்டாலின் அடுத்தபடியா திமுக அடிக்கு அடுத்தபடியா தூரத்துல எடப்பாடி பழனிசாமி தான் பெரிய கட்சி. ஆனால் அந்த 5% டிஃபரன்ஸை காலி பண்ணிடலாம். திமுக அதிமுகவுக்கு மாற்று நான் தாங்கிறத முன்னிருக்கும் போது அந்த மாற்றுனி வரக்கூடிய வாக்காளர்கள்லாம் தன் பின்னாடி வருவாங்கன்னு அண்ணாமலை கருதுறாரு. இந்த 2 ஆண்டுகள் இருக்கு, இன்னும் கொஞ்சம் அதை பண்ணிடலான்னு கருதுறாரு. அதனாலதான் காமராஜ் பிறந்த நாள் கூட அதே என்டிஏ வந்து திருச்சியில நடத்துறாங்க. என்ன உண்டு, டாக்டர் ராமதாஸுக்கு கேண்டிடேட்டை அண்ணாமலை எல்லாம் அறிவிக்கிறாரு.
மாறுபட்ட கொள்கை இருந்தாலும் அன்புமணியும் அண்ணாமலையும் மாம்பழத்தை தூக்கிட்டு விக்கிரவாண்டி வீதிகளில் போகிறாங்களே. ஸோ இது அவங்க இன்டாக்டாக இருக்காங்கிறது தான் உண்மை. இந்த இடத்துல பொன் ராதாகிருஷ்ணன் கோட்டை விட்டார். பொன் ராதாகிருஷ்ணனுக்கு என்டிஏ வந்து எடுத்த எடுப்பிலே வைக்கோன்னே ராஜபக்சே இஷ்யூவில் வெளியேறிட்டார். அது பொன் ராதாகிருஷ்ணன் காரணம் இல்லை, சென்ட்ரல் பாலிசி. அடுத்தால விஜயகாந்த கோட்டை விட்டாங்க. அப்படியே அந்த என்டிஏ கட்டமைக்க முடியாமல் கடைசியில் பாரிவேந்தர் மட்டும்தான் கூட்டணியில் இருந்தார். அவங்க வட தமிழகத்தில் கேண்டிடேட்டே போட முடியாத அளவுக்கு பாஜக போச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த என்டிஏ வந்து 2ஆம் இடத்துக்கு சேலஞ்சுங்கிறத தொடர்ந்து நாங்கள் இன்டாக்டாக இருந்து சேலஞ்ச் பண்ணுவோம்ங்கிற இதில் அவங்க போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தேமுதிகவை கூட என்டிஏ பக்கம் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை டெல்லியில் வந்து அண்ணாமலை சில முயற்சிகளையும் எடுக்கிறார். சார் ஆனால் இப்படி பார்த்தாலுமே சார் ஒரு பலமான கட்சி என்டிஏல இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த கட்சியை நீங்கள் இல்லை 18% ஓட்டு வந்துட்டு இல்லையா? நீங்கள் பார்லிமெண்ட்னு சொல்லலாம், மறுக்கல. ஆனால் இந்த எலெக்ஷன் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி நடக்கலையே. ஒரு ஸ்டாலினை முன்னிறுத்தி சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது. இந்தியா தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டார் ஸ்டாலின், இந்தியாவை காப்பாற்றுவார் ஸ்டாலின் தானே போச்சு. நான் கூட கிண்டல் தான் சொன்னேன், இந்தியாவை மோடி காப்பாற்றி விடுவாரு என்றாலும் கஷ்டப்பட்டு தான் காப்பாற்றி இருக்கிறாரு. உண்மையை ஒத்துக்கணும். நம்ம எப்படியோ உட்கார்ந்துட்டார்களா தலைவர். ஓகே, அப்படிதான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் ஓட்டிங் பேட்டர்னு பல இடங்கள்ல நடக்குது. சேலத்தில் 10.5 கொடுத்தாருன்னு 38% வாக்க எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறாரு. திருநெல்வேலியில் ஜெயலலிதா நாடார்களை பற்றி சொன்னதை எடப்பாடி சொல்லதுக்கு ஏன் கசக்குதுன்னு 8% ஓட்டு தான் எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் அங்கே, ஜாதிய டிஃபரன்ஸ் அங்கே இருக்குது. நாம என்ன சொல்றோம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்புன்னு ஆணித்தரமா துணிச்சலா நியாயத்தை பேசுறோம். ஏன்னா நம்ம வந்த இடம் அப்படி, நம்ம ட்ரெயின் ஆகி வந்த இடம் அப்படி, நியாயத்தை எங்கன்னாலும் பேசுவோம். வன்னியர் சமூகத்துக்கு நீங்க ஜாதிவாரி கணக்கெடுத்து கொடுங்க, எவ்வளவு வேணாலும் கொடுங்க. ஆனா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம உங்க இஷ்டம் போல ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்புன்னு நாம சொல்றோம். அதை இன்னைக்கு வட தமிழகத்தில் உள்ள பிற ஜாதிகள்லாம் ஏத்துக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகம் பண்ணது தப்புங்கிறத ஏத்துக்கிறாங்க. ஆனா வன்னியர்கள் அதுல பலன் அடைஞ்சிருக்காங்க. இது தனித்துவம் உள்ள ஜாதி, நம்ம ஜாதிக்கு மட்டும் தமிழ்நாட்டில் 10.5 கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இதை பண்ணிட்டாரு. நமக்கு வந்து மற்றவங்களோட நம்ம வித்தியாசமானவங்க, சக்தி வாய்ந்தவங்கிறத எடப்பாடி ஏத்துக்கிட்டாருன்னா அவன் அந்த சமுதாயம் வந்து எடப்பாடிக்கு நன்றியோட 38% வாக்குகளை சேலத்தில் போட்டிருக்காங்கன்னா 50% மேல வன்னியர் வாக்கு சேலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு விழுந்திருக்கு. இது உண்மை. நம்ம காலிங் ஸ்பேட் இஸ் ஸ்பேட். இதனால் வன்னியருக்கு நம்ம எதிரானவங்க கிடையாது. யதார்த்த உண்மையை சொல்றோம். உங்களுக்கு அதை சொல்றதுக்கு துணிச்சல் கிடையாது. கோல பசங்க என்னையா கோலையாக்க நினைக்கிறீங்க, ஜாதியை பற்றி பேசுறான்னு. நீ கோலை, உனக்கு சொல்லதுக்கு அதுக்கு துணிச்சல் இல்லை. எனக்கு துணிச்சல் இருக்கேன்னா நான் பிறந்து வளர்ந்து உருவாகி ட்ரெயின் ஆகி வந்த இடம். அப்படிப்பட்ட உயிரை பற்றி கவலைப்படாத, நியாயம் எங்க இருந்தாலும் பேசுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வந்தவன். நான் நியாயத்துக்காக பேசுறேன். ஸோ அந்த ஜாதி அங்க இருக்கு. இல்லைன்னு போலித்தனமா பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இன்னொரு பக்கம் இதனுடைய தொடர்ச்சியா அல்லது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய தொடர்ச்சியா பார்க்க முடியுது. திரு எடப்பாடி பழனிசாமியை போய் திரு செங்கோட்டையன் உள்ளிட்ட அதிமுகவோட முக்கியமான தலைவர் நேரில் போய் சந்தித்து பேசியதாக சில அழுத்தங்கள், சில வாக்குவாதங்கள்லாம் உள்ள ஏற்பட்டதா நம்ம கேள்விப்படுறோம். உங்களுக்கு தெரிந்த அளவில் அங்கே என்ன நடந்திருக்கும் அல்லது என்ன நடந்துச்சுன்னு நீங்கள்? அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து ரிஜிடா அடமண்டா இருக்கனால அதிமுக இன்னும் கீழே போகுங்கிறதான் கணக்கு. ஜெயலலிதா அம்மையார் காஸ்ட் நியூட்ரல் லீடர். அவங்க வந்து பிராமணருக்கு எதிர்போட்டு கிடையாது. அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவான ஒரு தன்மையில் அந்த அம்மா இருந்தாங்க. எல்லாம் டெம்பரரி, யாரை வேணாலும் எப்போ வேணாலும் தூக்கி போடுவாங்கங்கிற ஒரு சூழ்நிலை அந்த அம்மாவுக்கு இருந்தது. இன்னைக்கு வட தமிழகத்தில் பெரிய வெற்றியை, பெரிய வாக்கு வலிமையை எடப்பாடி பழனிசாமி பெறும்போது வெள்ளூரில் 10% தான் அதிமுக வாக்கெடுக்குது. துரைமுருகன் பையன் கதிரானந்த் வந்து ஏசி சண்முகம் தொடர்ந்து மக்கள் அபிமானம் பெற்றும் அவரை தோக்கடிக்கிறாப்புல. அப்போ அதில் என்ன அரசியல் நடந்திருக்குது? அப்போ எடப்பாடி பழனிசாமியால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? அப்போ நீங்கள் இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் ஒரு லீடர் வேணும். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு வந்து பெரிய அளவில் இருக்குது. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்க நீக்கத்தில் நண்பர் பாண்டே சொன்னதெல்லாம் அடித்ததெல்லாம் டான்னு சொல்லும்போது 3 பேர் முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அப்போ வந்து சவுத்தில் முக்குலத்தோர் பெல்ட்டில் அதிமுக ரொம்ப கீழே போயிட்டு, தேனியில் டெபாசிட் போயிட்டு தினகரன் 2வது இடம் 13% தான் அதிமுக வாக்கெடுத்திருக்கு. அதுவும் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் ஆதரவு இல்லைன்னா சிங்கிள் டிஜிட்டுக்கு போயிருக்கோம். ராமநாதபுரத்தில் நாயுடு சமூகங்கள்லாம் பெருசாக இல்லை, அங்கே சிங்கிள் டிஜிட்டுக்கு 9%க்கு போயிட்டு, இங்கே சிறுவைகுண்டத்து செக்மெண்ட்டில் ரொம்ப மோசமாக வாக்கு விழுந்துன்னா அங்கே மறவர்கள் அடர்த்தியாக இருக்காங்க. அங்கே வந்து இசைக்கு ராஜான ஒரு தம்பியெல்லாம் பிரச்சாரம் பண்ணாப்புல அங்கே வந்து அரட்டையில் ரொம்ப மோசமாக போயிருக்குது. ஸோ தென் மாவட்டத்தில் இது விஜயபிரபாங்கிறது வந்து விஜயகாந்த் மேனோட சிம்பதி எல்லா ஜாதியும் போட்டாங்க. அது கூட நல்ல ஓட்டு வந்தது. அப்போ தென் மாவட்டத்தில் இவங்க 3 பேரால் பெரிய பலகீனம் ஆயிடுச்சு.
ஜெயலலிதா அம்மையார் வந்து நாடார்கள் வந்து மற்ற ஜாதிகளை ஒரு ஜாதி ஆட்சி கடுமையான வார்த்தைகள் வரும் அதில் அப்படி சொல்லி ஜெயலலிதா ஆட்சியை வீழ்த்தணும்னு நாடார்கள் 96 2006 அவங்களுக்கு எதிராக வெள்ளாளர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் தென் யாதவர்கள் இப்படி மற்ற ஜாதியெல்லாம் தானும் எதிராக போய் திரட்டக்கூடிய வேலை பண்ணனால நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியா ஆண்ட அரச மணிமரன்னு ஒரு அவங்கள அப்பீஸ்மெண்ட் பண்ணி அவங்க எதிர்த்து அடிச்சிருவாங்க மற்ற ஜாதிகளை திருப்பிடுவாங்கன்னு அதை கண்ட்ரோல் பண்ணாங்க. அவங்கள புகழ்ந்து ஐஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்போ அந்த சமுதாயம் அதை எடப்பாடி சொல்றதுக்கு என் ஜாதி ஆணவத்தில் மறுக்கிறாருன்னு கம்ப்ளீட்டாக எதிராக போயிட்டாங்க. பிராமணர்கள் 10% இடஒதுக்கீட்டில் எடப்பாடி ரெட்டை வேஷம் போட்டுட்டாரு, மோடி கொடுத்ததை கூட எங்க தரவிடாமல் பண்ணிட்டாருன்னு அவங்க இன்னைக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மோடி அண்ணாமலைன்னு வரும்போது தென் சென்னையில் 3வது இடத்துக்கு அதிமுக போயிட்டு அவங்க பாஜகவுக்கு போயிட்டாங்க. அடுத்து கொங்கு மண்டலத்திலே வந்து கொங்கு வேளாளர்கள் மத்தியில் அண்ணாமலை கோயம்புத்தூர் நீலகிரி பொள்ளாச்சியில் ஓரளவு பொள்ளாச்சியில் அதிமுக தான் 2வது. இப்படி அவர் இன்ரோடு ஆகிட்டு இருக்கிறார். இந்த அரசியல் சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு அரசியல் வியூகம் எடுத்து அதிமுகவை பலப்படுத்தலைன்னா அது இன்னும் அது பலகீனம் அடையும். சொல்லி இப்போ இவங்க சொந்த 6 பேர் கொடுத்த நெருக்கடி அல்லது கொடுத்த பேச்சுவார்த்தை அல்லது ஆலோசனை ஏதோ ஒன்று வச்சுப்போம். முக்கியமாக இருந்தது இவங்க 3 பேர் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் இல்லை சேர்க்கணுங்கிற மாதிரியான இதா, இல்லை வேற ஸ்ட்ராட்டஜி வேற வியூகம் இல்லை வேற மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளணும், அதை நம்ம மாற்றணும், அதிமுக அணுகுமுறைகள்லாம் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்க மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் பலம் பெற முடியும். 2வது இடத்துக்கு அண்ணாமலை போட்டியாக வந்துட்டாரு. ஸோ 2வது இடத்தையும் நம்ம கைவிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இது முதல் இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் 24% வித்தியாசம். சே நோ டு ட்ரக் நோ டு டிஎம்கேன்னாங்க மக்கள். ஸ்டாலின் தலைமைக்கு 47% போட்டுட்டாங்க. 19 போட்டது ராகுல் காந்தி தலைமைக்கு, 24 போட்டது ஸ்டாலின் தலைமைக்கு. சே நோ டு ட்ரக் நோ டு டிஎம்கே, எஸ் டு டிஎம்கேன்னு 47% போட்டுட்டான். அப்போ நோ டு ஏடிஎம்கேன்னு 20 சொன்ன மக்கள் வந்து 2வது இடத்த தான் அதிமுக கொடுத்துருக்காப்புல. ஸோ இதே நிலைமை போயிட்டு இருந்ததுன்னா எருமை எப்படி நீங்க முக்குலத்தோர் நம்பிக்கை பெறுறது, எப்படி நாடார்கள் நம்பிக்கை பெறுறது, எப்படி பிராமணர்கள் நம்பிக்கை பெறுறது? அப்போ ஒரு அல்டிமேட்டா எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்டு பிளஸ் கட்சி பொதுச் செயலாளர் இரட்டை தலைமை வைக்கிற பதிலாக இன்னொருத்தட்ட கொடுத்தாதான் சரியா வருங்கிறதான் மற்றவங்க பார்வை. குறிப்பா செங்கோட்டையன் போன்றவங்க வந்து சிஎம் கேண்டிடேட்டா வரலாம், ஒரு அக்செப்டபிலிட்டி கிடைக்கலாம். அதுல அப்படி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்று அமைப்பு வந்ததுன்னா இன்னைக்கு 45% ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் இருந்த கட்சி 20% போயிட்டு, அப்போ அது ஓரளவு வந்து ஒரு நான் இது ரொம்ப தெளிவாக கேட்குது சார். இந்த 6 பேர் தங்களுக்கான முக்கியத்துவம் தங்களுக்கானது தாங்க அடுத்த நிலைக்கு போகணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அங்கே முன்னெடுக்கப்பட்டதா நினைக்கிறீங்களா? இல்லை திரு டிடிவி திருமதி சசிகலா திரு ஓபிஎஸ் இவங்க வந்து உள்ள வரணும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கணுங்கிற விஷயம் வலியுறுத்தப்பட்டுச்சான்னு கேட்குறேன். கண்டிப்பா வலியுறுத்தப்பட்டிருக்குது. வெளியே போனவங்க சாதிக்கல. தினகரன் 2 சீட்டு தான், பெருசா சாதிக்கல. பன்னீர்செல்வம் 1 சீட்டு தான், பெருசா சாதிக்கல. சசிகலா அம்மையார், விஜய், தீபா ஜெயக்குமார்லாம் பல நிரூபிக்காத 0% தான். ஸ்டாச்சர் இருக்கு, சசிகலா அம்மையார் ஸ்டாச்சர் இருக்கு, விஜய்க்கு ஸ்டாச்சர் இருக்கு, தீபா ஜெயக்குமாருக்கு ஸ்டாச்சர் இருக்கு, உண்மை இது. ஆனா இவங்களோட தாக்கம் வந்து முக்குலத்தோர் கம்யூனிட்டியை வந்து கம்ப்ளீட்டா வந்து திமுகவுக்கும் என்டிஏக்கும் கொண்டு போயிட்டு, ஸோ ஓரளவு சீமானு கூட போயிருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ள நம்ம முக்குலத்தோர் கம்யூனிட்டி நம்பிக்கை பெறாம, ஒன்னாத்தி பேக்கிங் கம்யூனிட்டி நம்பிக்கை பெறாம எப்படி தென் மாவட்டத்தில் வந்து அதிமுக வெற்றியை பெற முடியும்? இன்னும் அந்த எசிகே ராஜா போன்ற தம்பிமாரெல்லாம் இந்த 3 பேரை அடிச்சதெல்லாம் டானினி 3 பேரை அடிச்சதுக்கு அந்த கம்யூனிட்டிக்குள்ள பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கருத்தியலை பரப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில என்டிஏவால அதிமுக 3வது இடமும் அல்லது 2வது இடத்துக்கு சிரமப்பட்ட ஒரு 100 தொகுதிகளில் உள்ள அதிமுக காரங்க எப்படி நம்ம எடப்பாடியை முன்னிறுத்தி ஜெயிக்க முடியுங்கிறத கவலையோட பார்க்குறாங்க. ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய தங்கமணி போன்றவங்கெல்லாம் வெறும் எம்எல்ஏ என்ன பிரயோஜனம், நாளைக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன செய்யணுங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. என்னோட தேரி 1-1 தான் மு.க. ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். அது 23% அதிமுக அணி, 18% என்டிஏ அணி, 8% நாம் தமிழர் சீமா. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் திமுக அணியை தோற்கடிக்க முடியும். 52, 57, 62 காமராஜ் மாதிரி பெரிய உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு. கருத்துக்குறர்களுக்கு இது தெரியல. அவங்க எப்போ வந்தாலும் கட்டும் எதிர்ப்பு ஷே நோட் டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு சொல்லி ஏமாந்துட்டு இருக்காங்க. நம்ம ஏமாறக்கூடிய வகை இல்லை. 1-1 ஸ்டாலின் தோற்கடிக்க முடியும்னு அதற்கான அரசியல் முன்னெடுப்புகளை நாம செய்கிறோம். 1-1 வர்றதுக்கு வந்து அதிமுக ஒன்றிணையதும் ஒரு
ஒரு பலமா இருக்கும். அதிமுக ஒன்றிணைஞ்சா மட்டும் ஸ்டாலினை தோக்கடிச்சிட முடியாது. ஆனா அது நடந்தாதான் அட்லீஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு வேணும். 8% பேலன்சிங் ஓட்டை வச்சுக்கிட்டு ஜம்பிங் பார்ட்டியா சீன முங்கில் மாதிரி அடுத்தால நான் 16% போகணும்னு சொல்லக்கூடிய சீமானை தவிர்த்துக்கிட்டும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. டேக் இட் ஃப்ரம் மீ, சீமானை தவிர்த்துக்கிட்டும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. அப்போ சீமானுக்கு என்ன முக்கிய இடம்னா முக்கிய இடம் கொடுக்கறதுக்கும் தேங்கக்கூடாது. ஸோ 1 to 1 தான் அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். ஏன்னா ஸ்டாலின் மிகப்பெரிய உயரத்தில் 52, 57, 62 காமராஜ் உயரத்தில் வந்துட்டாரு. தமிழனி மணியன் பெரிய இது பழக்கருப்பியா போன்ற சகோதரர்கள் ஆய்ந்து உண்மையா ரியலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும். வன்மத்திலையும் கான்ஃபிடன்ஸ்லையும் பேசினா உண்மை புரியாது. ஸோ அக்செப்ட் த ரியாலிட்டி. 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி. முதல் இடத்துல ஸ்டாலின் எங்கேயோ இருக்கிறாரு. அப்போ அவரை தோக்கடிக்கிறதுக்கு 1 to 1 தான் கொண்டு வந்தாங்கன்னு தான் நம்ம கருத்து. அந்த 1 to 1ஓட முதல் முயற்சியா அதிமுக ஒன்றிணைவதும் பலன் கொடுக்கும். அதிமுக ஒன்றிணைஞ்சு ஒன்றும் சாதிச்சிட முடியாது. என்ன 19 என்ன சாதிச்சுட்டாங்களா? ஒன்னா தானே இருந்தது. இந்த விஷயங்களை எடுத்து சொல்லும் போது அல்லது இந்த விஷயங்கள் குறித்து பேசும் பொழுது அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? இல்ல அவர் வந்து அவர் அது விரும்பல. அவர் வந்து கட்சி தன் கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறாரு, கட்சியை பிடிச்சிட்டான்னு நினைக்கிறாரு. கலைஞர் மாதிரி 13 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன்னு அவர் நம்பிக்கையா இருக்கிறாரு. அவர் இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஒன்னா சேர்ந்து பாஜகவுக்கு ஆதிக்கம் ஜாஸ்தி ஆயிரும். ஓபிஎஸ் பாஜக ஆளு, டிடிவி பாஜக ஆளு, எல்லாருமே அண்ணாமலைக்கு ஆளு. அப்போ பாஜக அங்க உள்ள வந்து பல வேலைகளை பண்ணிரும். நம்ம கிறிஸ்டின் முஸ்லீம் நம்பிக்கையை பெற ஆரம்பிச்சிட்டோம். 18% கிறிஸ்டின் முஸ்லீம் வந்து டிசைடிங் ஃபேக்டர். 2001 கலைஞர் தோத்ததே கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இல்லாதனால தான் தோத்தாரு. 2006 அம்மா தோத்ததும் அப்படித்தான். 21 நாம தோத்ததும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இல்லாததான். 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டும் ஸ்டாலின் கிட்ட பாஜக நெருக்கத்தில் நம்ம பாஜக ஆளுன்னு சொல்லி ஸ்டாலின்கிட்ட கன்சால்டேட் ஆயிட்டுன்னா 2006, 21 மாதிரி நம்ம ஆட்சிக்கு வர முடியாது. ஸோ ஆட்சிக்கு வரணும்னா பாஜகவும் பாஜக தொடர்புடையவர்களையும் கலைஞ்சிக்கிட்டு தான் ஆட்சிக்கு வர முடியும்னு அவர் தெளிவாக சொல்றாரு. அவருக்கு கணக்கு என்னன்னா, இப்போ கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பாதையிலேருந்து நம்ம திரும்ப போனோம்னா அவங்க ஸ்டாலின்ட்டே போயிடுவாங்க. நம்ம கட்சி உருவம் இழந்து போயிடும். ரொம்ப தூரம் வந்துட்டோங்கிறாரு. ரொம்ப தூரம் வந்துட்டோம், இனிமே திரும்பி there is no going back அப்படின்னு அவரு அடமண்டா இருக்கிறாரு, உறுதியா இருக்கிறாரு. அந்த உறுதி இன்னும் தொடரும் நினைக்கிறீங்களா? இல்ல ஏதோ ஒரு இடத்துல இறங்கி வந்து ஆகணுங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுமா? ஏதாவது அந்த உறுதியை குலைக்கிறதுக்கு மற்றவங்க சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. சரி, இது இந்த இடத்துல குளத்து கூட சண்டை போட்டுக்கிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி போறதுக்கு யாரும் தயாரா இல்ல. எங்க கட்சி உங்க கையில இருக்கு, எங்க கிட்ட வரணும்னு அவங்க இது பண்றாங்க. ஜெயலலிதா பேக்கிங் கம்யூனிட்டி அரசியல் தான் பண்ணாங்க. அண்ணா அமைச்சரவையில ஒரு முக்குலத்தோர் அமைச்சர் கிடையாது. ஜெயலலிதா அமைச்சரவையில் 8-9 முக்குலத்தோர் இருந்தாங்க. வெள்ளாளக்கொன்றை வந்து பாஜக பக்கம் பெறக்கூடாதுன்னு வெள்ளாளக்கொன்றைகளுக்கு பவர்ஃபுல் போர்ட்போலியோ, மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாமே கொடுத்து அவங்க பவர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. 2 கம்யூனிட்டியும் ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி. அதில் ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி சேர்ந்த எடப்பாடி நிற்கும் போது இன்னொரு பேக்கிங் கம்யூனிட்டி எங்க கட்சி, நாங்கள் எங்க கட்சின்னு சொல்லிட்டு இருந்தோம், அந்த கட்சியை விட்டுட்டு போக மாட்டோம், அந்த கட்சி எங்க கட்சி தான் முக்குலத்தோறும் அங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்க இதை விட்டு விலகி வேற ரூட்ல போறதுக்கு தயார் இல்லை. இப்போ மற்றவங்கெல்லாம் தனி கட்சி ஆரம்பிச்சு அப்படி இப்படி போயிருவாங்க. எங்க கட்சி விட மாட்டோம்னு அவங்க அதுக்குள்ள கடந்து மல்லு கட்ட பாக்குறாங்க. இதுதான் எடப்பாடிக்கு எரிச்சலா இருக்குது. விலகவும் மாட்டேங்கிறீங்க. நீங்க விலகி தனியா போயிட்டு போட்டோ எடுத்துட்டு போனா போங்க, அதிமுக ஏன்ட்ட இருக்கட்டுன்னு ஜாலியா இருப்பாரு. இவங்க இதை உள்ள கொடுத்து நெருக்கடி கொடுக்கறதும், உள்ள இருக்க ஆட்களை வச்சு நெருக்கடி கொடுக்கறதும். தம்பி எஸ்பிஎல் அதிமுக கார தம்பி, அவரு அதிமுக நல்லா இருக்கணும்னு எண்ணம் கொண்டவர், துரைக்கருணா அந்த எண்ணம் கொண்டவர். எனக்கு அப்படியெல்லாம் எண்ணம் கிடையாது. எனக்கு ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு 1 to 1 தான் முடியுங்கிறத கருதக்கூடிய வெளிப்படையாக தான் நான் சொல்றேன். என்னோட 2029 மோடிக்கு இங்க எம்பி சீட்டு வரணும். அதனாலதான் சீமான் போன்ற பேலன்சிங் ஓட்டு கூட சோனியா கிட்ட சீமான் போயிடக்கூடாது, அதை எப்படி தடுக்கணுங்கிறதெல்லாம் மோடி கிட்ட நாம சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் அவங்க அதிமுக சென்டிமெண்ட் உள்ளவங்க. ஸோ அதிமுக பலமா இருக்கணுங்கிற அடிப்படையில் எங்க கட்சி அதிமுக, நாங்க தான் ஜெயலலிதா வாழ வச்சோம், நாங்க தான் ஜெயலலிதாவை ஆப்ரேட் பண்ணோம், பொம்மை மாதிரி நாங்க தான் ஜெயலலிதா வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அவங்க வந்து விட்டுட்டு போறதுக்கு தயாரா இல்லை. நாங்க அதிமுகங்கிறதுல அவங்களும் இருக்கிறாங்க. சசிகலா இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்னாலும் சரி. தினகரன் கொஞ்சம் ஆனஸ்டா ஆர்கேனர்ல ஜெயித்த பிறகு அவரு பெரிய வெற்றி கிடைக்காதனால அமமுகன்னு தனியா போயிட்டாரு. மற்ற 2 பேரும் அந்த இதுக்குள்ள நிற்கிறாங்க. இவங்களை மையமா வச்சு உள்ளுக்குள்ளேயும் இந்த கட்சி ஆட்சிக்கு ஒன்றிணைக்கூடிய தங்கமணி, வேலுமணி போன்றவங்களும் உள்ளுக்குள்ள இருக்காங்க. நிறைவா இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை குறித்து திரு அண்ணாமலை பேசியது, அவர் ரவுடிங்கிற அந்த சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. மன்னிப்பு கேட்கணும்னு செல்வ பெருந்தகை சொல்ல கேட்க முடியாது, அதுக்கு சில காரியங்கள்லாம் அவர் சொல்றாரு. என்ன இந்த மோதல்? செல்வ பெருந்தகையோட கடந்த காலத்தை வச்சு அண்ணாமலை பேசுறாரு. காங்கிரஸ் பாஜக மோதலை அண்ணாமலை முன்னெடுத்திருக்கிறது வந்து அண்ணாமலை வந்து இன்னைக்கு
ஒரு பேசு பொருளாட்டு இன்னைக்கு தமிழக அரசியலில் அண்ணாமலை வராரு. ஒரு தேசிய கட்சியோட பிரசிடென்ட் ஆனாலும் பவர்ஃபுல் பிரசிடென்டாட்டு ஈர்ப்பு சக்தியுள்ள ஒருத்தராட்டு அண்ணாமலை வராரு. எல்லா விஷயங்களையும் டேரிங்காக ஹேண்டில் பண்ணுறது அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டியை கொடுக்குது. செல்வ பெருந்தகை தலைவராக தான் இருந்து காங்கிரஸ் 9க்கு 9 ஜெயித்துட்டார். அப்போ இதெல்லாம் ஒன்றும் செல்வ பெருந்தகைக்கு ஒன்றும் பாதிப்பாக வரலையே, காங்கிரஸுக்கு பாதிப்பாக வரலையே. அட்டவணை பிரித்து வந்த சகோதரர் அவருக்கு கடந்த கால ஆன்டிசிடென்ட்ஸை அண்ணாமலை தோண்டி அடிக்கிறாரு. பட்டு அதே மீறி காங்கிரஸ் 9 ஜெயித்துட்டுங்கிறதையும் நாம் கருத்தில் கொள்ளணும். எனிவே அண்ணாமலை இந்த இடத்துக்குள்ள ஸ்ட்ராங்கா நின்று மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு தான் ஒரு பேசு பொருளா அனுப்பக்கூடிய அளவுக்கு தமிழக அரசியல் பார்வையை தன் பக்கம் திருப்பி கொண்டு போறாரு. பரபரப்புக்காக தான் அதாவது சொல்றாரு. வேற என்ன செய்ய முடியும்? அதே செல்வ பெருந்தகை தலைமையில தானே 9 சீட்டு ஜெயித்துட்டு பாஜக ஒரு சீட்டும் ஜெயிக்காத போது நம்ம அதையும் மக்களோட பார்வை அப்படி இருக்கு நம்ம மறுத்துட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லையே. ஸோ அண்ணாமலை இதுல பேசு பொருளாகிறாரு, ஸ்ட்ராங்கா தன் கருத்துல நிற்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.